பாரதத்தில் ராஜாஜி எழுதின அந்த விளக்க புத்தகத்தில் ரொம்ப மேன்மையான புஸ்தகம் அது. அவர் எழுதுகிறாரு, குடிக்கின்ற நீர், கிணற்று நீர், ஆற்று நீர், குடத்து நீர் எல்லாம் நீர்தான், கங்கையும் காவிரியும் நீர்தான். இது தாகத்தை போக்கும், அது பாவத்தை போக்கும். நான் சொல்லியிருக்கேன், பாஞ்சாலி புகழ்காக்க தன்கை கொடுத்து, பாரத போர் முடிக்க சங்கை எடுத்து, பாண்டவருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்து, நாம் படிப்பதற்கு கீதை தந்த கண்ணன் அஸ்தினாபுரத்துக்கு வந்தான். யாருக்கு? பாண்டவர்களுக்கு தூது பேச. வந்திருக்கக்கூடிய விருந்தினரை தன் இல்லத்திற்கு அழைத்து உபசரித்து அவனை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று பீஷ்மாச்சாரி அழைக்கின்றார். தங்கத்தட்டு, வெள்ளி ஸ்பூன் வரல. துரோணாச்சாரி கூப்பிடுறான், 6 அடி சேரு, 5 பேர் உங்களுக்கு கவரி வீசுவாங்க. கிருபாச்சாரி கூப்பிடுறார், ஐயா அமிர்தும் தேனும் பிசைந்து உனக்கு தருகின்றேன், பரம்பொருளே பரந்தாமா, சின்ன சின்ன சிங்கார பாதத்தோடு என் இல்லத்திற்கு வா. பீஷ்மாச்சாரி, கிருபாச்சாரி, துரோணாச்சாரி அன்போடு அழைத்து வரவில்லை. ஆனால் ஏழை அந்தனர், உஞ்சவர்த்தி அந்தனர் ஒருவன் சொன்னான், கிருஷ்ணா அதோ தெரிகிறதே, உன் வீட்டிற்குள் வா என்றான். 1000 முறை இதை சொன்னாலும் கூட நாம் ஒவ்வொரு முறை படிக்கின்ற போதும் ஒரு புதிய புதிய சிந்தனை நமக்கு புரிகிறது.